இது யாரும் எதிர்பார்க்காத முடிவு கொண்ட ஒரு கதை தான். ஒருவேளை உங்களுக்கு மனசு கொஞ்சம் லேசான மனசு அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்காம இருக்கிறதே பெட்டர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய பையன் பேர் அர்ஜுன். அந்த பையனுக்கு 8 வயசு. தினமும் ராத்திரி அவர் தான் போய் தன்னோட மகனை ஒரு கதை சொல்லி தூங்க வைப்பார். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி இங்கேயும் வந்து தண்ணி ரூமில் தான் குழந்தை தூங்கும். ஒரு 6 வயசுலேருந்தே அப்படி தான் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே போயிட்டு அந்த குழந்தை தூங்கும் பொழுது கதை சொல்லவான்னு கேட்டால் அவன் தூக்கமே வரலன்னு எப்பயும் போல் வாழ்த்தனம் பண்ண, குமார் அதெல்லாம் இல்லைடா, தூங்குற டைம் ஆகிடுச்சு, தம்பி ஒழுங்காக உட்காந்து அப்பா கதை சொல்கிறேன், அந்த கதையை கேட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை புக் எடுத்து கதை படிக்கிறார். ஸோ கதையெல்லாம் படித்து அந்த கதையில் இருந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த ஒரு நீதி கதையெல்லாம் சொல்லி இந்த கதை சொல்லும் நீதி இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சரி கிளம்பலான்னு பார்த்தா அந்த பையன் இல்லை என் ரூமில் ஒரு பேய் இருக்குது, என் பெட்டு கீழே தான் இருக்க மாதிரி தெரியுது, அடிக்கடி அது சவுண்டு கொடுக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பேயின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை, உலகத்தில் அந்த மாதிரி ஆவி பேய் இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நானே பார்க்குறேன்னு கீழே போய் பார்த்தா 2 கண்ணு தெரிஞ்சு குடுன்னு ஓடுது. பார்த்தா எலி. அட பாவி, எலிடா அது. எலியை பார்த்தா பேய் நினச்சி பயந்த. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன், பார்த்தியா எலி வந்துருச்சு ஓடிடுச்சு அப்படின்னு எலி அடித்து துரத்தி விட்டுட்டேன், இதுக்கப்புறம் வா நீ ஒழுங்காக தூங்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு சந்தோஷமாக கிளம்பி வராரு. கிளம்பி நேராக வராரு. வரும்பொழுதே வந்து பார்த்தா அவங்க அம்மா அங்கே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அவங்க அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு சொல்லி பார்த்தா அவங்க அம்மா பொறுமையாக கேட்குறாங்க அமைதியாக, எங்கே போனீங்க இவ்வளோ நேரமா அப்படின்ட்டு. நம்ம குழந்தைக்கு தான் கதை சொல்லி தூங்க வச்சேன் அப்படின்னா, குழந்தைக்கு கதை சொல்லி தூங்க வச்சிங்களா அப்படின்ட்டு அவங்க அம்மா தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டு சொல்கிறாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்து 1 வருஷம் ஆகிடுச்சு, இன்னமும் ஏங்க அவன் இருக்கானே சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்னையும் கஷ்டப்படுத்துறீங்க நீங்களும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. உடனே இவருக்கு ஒரு ஷாக். ஏன்னா இவர் கனவெல்லாம் காணலை, நிஜமாக போய் தூங்க வச்சுட்டு வந்தார். கதவு கிட்ட பார்த்தா அந்த பையன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இவருக்கு அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. என்னது நம்ம பையன் இங்கே இருக்கான், அப்போ இவன் யாரை தூங்க வச்சோம், என்ன நடந்துச்சு, அவன் இறந்துட்டானா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அங்கே மேலே பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் மாலை போட்டு அந்த பிள்ளையோட ஃபோட்டோ இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?